இன்னைக்கு என் பிள்ளையோட கல்யாணம், நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ரிசப்ஷன். பொன்னாத்துல வந்து ஸ்ரீ சாஸ்தா கேட்டரிங் பாக்கிட்ட புக் பண்ணி அவகிட்ட தான் கேட்டரிங் விட்டுருந்தா. என்ன சொல்றதுன்னு தெரியல, இவ்வளோ அமக்கலமா இருக்கு சாப்பாடு. நிஜமாவே சாப்பிட்டு முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே விஷயம் தான் சொல்லணும்னு தோணிட்டு, எங்கெல்லாம் இவருக்கு ஒத்துட்டு போறாரோ அங்கெல்லாம் சொல்லுங்க, போய் சாப்பிட்டு வந்துடுறோம்னு சொல்லுவோம்னு சொன்னேன். அவ்வளவு டேஸ்ட். சாம்பார் சாதம்னா இப்படி ஒரு ருச்சி இருக்குமா? அடடா, சாம்பார் சாதம் தான் இவ்வளவு ருச்சியான்னு பார்த்தா ரசஞ்சாதம். இதெல்லாம் வெறும் சாம்பார் சாதம் ரசஞ்சாதம்னு நினைக்காதீங்க. அவ்வளோ கை மணக்கிறதா இது இலை மணக்கிறதா என்னன்னு தெரியாம அவ்வளோ வயிறு நிறைஞ்சு அவ்வளோ நல்லா இருந்தது, மனசும் திருப்தியா இருந்தது. அதே மாதிரி இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்னா இந்த காலத்து குழந்தைகளுக்காக போடுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது, சமத்தியா இருந்தது. அப்பா, அதுவும் அந்த கடாய் பன்னீர் வந்து அது என்ன எப்படி அந்த ரெசிபியை யார் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவ மட்டும் கையில கடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவ நிச்சயமா தங்க காப்பு போடணும். அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாரும் இலைய வழிச்சு நிக்கினான்னா பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் ரமேஷ் சார், சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, பட் வி லவ் யுவர் ஃபுட். தேங்க்யூ ஸோ மச்.